வணக்கம் பெண்களே, நீங்கள் வீடியோ பிங்க் உணவு சவாலில் சேர்ந்துள்ளீர்கள். உங்கள் கவர்களின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ ஜேன், உனக்கு ஜெல்லி கரடி இருக்கிறது. அருமை. இப்போது முயற்சி செய். ஆஸ், நான் முடியவில்லை. இழைக்க வைக்கும். வந்துவிடுங்கள். இது சரியாக வரவில்லை. சரி, நான் அதை ஒரு முறை நாக்கடிக்கிறேன். என்ன? கரடியின் உள்ளே என்ன இருக்கிறது? ஓ, சிறிய கம்மி கரடிகள். இது சூப்பராக இருக்கிறது. அவற்றை விரைவில் எடுக்க வேண்டும். ஆனால் எதனால்? சரி, என்னிடம் சிகிச்சை கத்தி மற்றும் கைப்பிடிகள் உள்ளன. இன்று நான் ஒரு மருத்துவராக இருப்பேன். மர்மலேடு கரடியின் வயிற்றை வெட்டி அனைத்து சிறு குட்டிகளை எடுத்து தர வேண்டும். ஓ, இந்த பெரிய ஜெல்லி கற்பமாக இனிய மாமலேட் கரடிகள் இருக்கின்றன. ருசியாண்டா, ரொம்ப நல்லா இருக்கே. மியா, இது உன்முறை. ஓ, என்னை விட என்ன இருக்கின்றது என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓஹோ, எனக்கு இப்போது பிங்க் நூடுல்ஸ் இருக்கின்றன. அருமை. நான் விரைவில் இதனை சுவைக்க வேண்டும். கொஞ்சம் எடுத்துக்கொள்வோம். அது நன்றாக மணக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. ஓ இல்லை, அது திடீரென மிக சூடாகிவிட்டது. என்னிடம் சிவப்பு மிளகாய் சேர்த்து கூலரங்கோ. ஓ இல்ல, தொடர்ந்து கனவு. அவைகள் மிகவும் காரமாக இருக்கின்றன. ஓ, என் வாயை எரிகிறது. ஓ இல்ல, என் மர்மலேட் கரடி. மியா, நீ அதை முழுமையாக உருக வைக்க போகிறாய். நான் அதை அணைக்க வேண்டும். சீக்கிரம். அது வேலை செய்யவில்லை. அது சரி, எனக்கு தீ அணைப்பு கருவி உள்ளது. இத்தகைய நேரங்களில் உங்களுக்கு அதுவே தேவை. மியா, காத்திரு. அது வேலை செய்கிறது. ஆமாம், இது வேலை செய்கிறது. ஆனால் நீ ஃபோம் அதிகமாக போட்டுவிட்டாய். இப்போது இது என்னை முழுவதும் மூடி இருக்கிறது. ஆமாங்கோ, என் மாமர்லேடு கரடி உருகிவிட்டது. அதை இப்போ எப்படி சாப்பிடுவது? வாங்க முயற்சி பண்ணலாம். இது இன்னும் சுவையானதே, ஆனால் இனிப்பான குளமான வடிவத்தில. இவ்வளவு ஃபார்ம்ல நீ ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறாய். முதலில் நான் அதை திறக்கலாமா? அருமை. என்ன இருக்கிறது? புழுக்கள். இது அருவருப்பானது. ஜீன், உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், எனக்கு பால் மற்றும் பால் ஓடவும் சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளுடன் கோப்பைகள் உள்ளன. இதன் அர்த்தம் நான் இந்த கோப்புகளை பால் குடிக்கலாம். அது இளஞ்சிவப்பு மற்றும் சுவையாக மாறும். நாம் முயற்சிப்போம். ஓ, ரொம்ப கோப்பா இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்குது. மியா, என்ன பார்க்காம உன் புழுக்களை சாப்பிடு. நீ உண்மையிலேயே இத போலா? இவ உண்மையான புழுக்கள். நீ ரொம்ப மோசமானவன். நான் இவைகளை சாப்பிடவா? இவைகளை எடுக்க கூட நான் பயமா இருக்குது. அது அருவருப்பாக இருக்கிறது. அது எனக்கு செரிமான குறையை ஏற்படுத்துகிறது. எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. நான் ஒரு இல்ல கம்பியை திறந்து அனைத்து சாக்லேட் மற்றும் ஸ்ட்ராபெரி பந்துகளையும் பாலில் ஊற்றலாம். இப்போ என் பாலை இளஞ்சிவப்பாக மாறி ஸ்ட்ராபெரி மாதிரியே சுவையளிக்கும். இது மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. இது சுவாரஸ்யமாக தெரிகிறது. சரியா? நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். வாவ், மிகவும் சுவையாக இருக்கிறது. ஜேம்ஸுக்கான ஒரு பெரிய திட்டம் உள்ளது. ஜேம்ஸ், அங்கே யூனிகார்ன் இருக்கிறதா? ருகா, ஜேம்ஸ், இதை வரைந்து இப்போது அந்த பூச்சியை கண்ணாடிக்குள் வைக்கலாம். மியா, அங்கே யூனிகார்ன் இல்லை. இப்போது என் சுவையான உணவை கேடு முடிக்க போகிறேன். இல்லை, என்ன என் வாயிலா செய்வதென்று? இல்ல, நாட்டுப்புழுக்கள் இருக்கின்றன. அவற்றை என் மீது கலந்து விட்டார். என் பால் உள்ளே இருக்கிறார்கள். இப்போது நான் இந்த பன்றி குருண்டை புழுக்களை சாப்பிட வேண்டியிருக்கும். வாருங்கள், போங்கள். ஓ, இது பரிதாபமாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட வேண்டியிருக்கும். இதுடன் அங்கே இது கொடுமை முடிவடையும். ஓ, ஜோடி இல்லை. மியா, ரா பேப்பர் கத்தி செய்து தீர்ப்பெடுப்போம். நான் வெற்றி பெற்றேன். இப்போது அதுவென்ன? ஒரு ரோஜா லாலிபாப். அதற்குள் ஒரு தேள் இருக்கிறது. என்ன ஒரு கியாடுமை. உன்னால் என்ன மியா? ஆனால் எனக்கு இவை சூப்பரான கண்ணாடிகள் மற்றும் பிங்க் கோகா கோலா உள்ளது. வேடிக்கையானதல்லவா? சரி, முயற்சி செய்வோம். எனக்கு பொருந்துகிறதா? மிகுந்த வேடிக்கை. ஹே, நான் முயற்சி செய்யலாமா? தயவு செய்து. முடியாது. உன் சில்வட்டையை தின்னிக்கொள். நான் முயற்சிக்க வேண்டியிருக்கும் என நினைக்கிறேன். இது பயங்கரமாக தோன்றுகிறது, ஆனால் இது ருசியாக உள்ளது. ஓ, எனக்கு இது பிடிக்கிறது. வாவ், எதிர்பாராதது. ஆம், இது மிகவும் ருசியாக உள்ளது. நிம்மதியிரு, நான் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டேன். பாம்பு பூச்சி எங்கே? கணக்கில் சேர். ஓ, எவ்வளவு பயங்கரம்.
இது எவ்விதத்திலும் பொழுதுபோக்கானது அல்ல. மியா என்னை கடித்திருக்கலாம், ஆனால் மியாவை நினைத்தெடுக்கும் யோசனை ஒன்றை நான் கண்டுபிடித்தேன். இப்போது நான் குழாய்களை வெட்டுகிறேன் மற்றும் அவள் இனி கோகா கோலா குடிக்க முடியாது. இது மிகவும் நல்லது. இப்போது நான் அதை என்னைக்கே குடிக்க முடியும். அப்படிப்பட்ட ருசி. ஏற்று என்ன? என் குழாயை உடைத்து என் கோக்களை நீ எல்லாம் குடித்து விட்டாய். நீ நல்ல நண்பர் அல்ல. ஏய், நான் முதலில் இருக்கலாமா? அற்புதம். என்ன இருக்கிறது என்னிடம்? சுபா டியூப்ஸ். இது மிக பெரியது, கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது. வாவ், இதற்குள் மேலும் பல சுபா டியூப்ஸ்கள் உள்ளன. பேக்கேஜிங்கை எடுத்துடுவோம். ஏய் மியா, நீ என்ன செய்கிற? நான் முழுவதும் உன் குப்பையால் மூடப்பட்டுட்டேன். மன்னித்துரு ஜேன். இப்ப நான் சுப்பா டியூப்ஸை கத்துட்டு பாக்குறேன். இதிலிருந்து தொடங்குவோம். இது ருசியா இருக்குது. இத பலதுன்னு விரும்புகிறேன். எவ்வளவு நன்றாக இருக்கிறது. அதை உடைத்து முழுவதும் சாப்பிடுவது. இப்போது எனக்கு மிச்சம் என் வந்திருக்கிறது. மிகவும் நன்றாக உள்ளது. நான் சுப்பா டியூப்ஸை நேசிக்கிறேன். இப்போ எல்லாவற்றையும் என் வாய்க்குள் போடுவோம். இன்னும் ஒன்று தாங்கி உள்ளது. யூஹூ, இது வேலை செய்தது. இது ருசியாக இருக்கின்றது. ஆனால் நான் இவற்றை இப்போது விளக்க முடியும். உஃப், ஓ ஜேன், எனக்கு உதவுங்கள். கேல், உங்களுக்கு உதவிடுங்கள். பால், கொஞ்சம் இன்னும். மியா, சிறிது உதவுங்கள். இல்லை, நான் செய்தேன். இது வேலை செய்தது. இது ருசியானது. நீ இன்னும் கிளாட்சை திறக்கவில்லை. அப்படியா? நான் ஒரு படம் எடுத்தேன். இது அழகாக இருக்கிறது. நான் ஒன்று வாங்க சென்றேன். வாவ், பார்ப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. இது என்ன மியா? இங்கே இல்லை, நீ கனவு காண்கிறாய். இவை எல்லா பீங்கான் மின்னலைகளும் எனக்கே. நான் ஒரு சிறந்த யோசனையை கூட கண்டுபிடித்தேன். நான் அனைத்தையும் சாப்பிட்டு ஒரு பெரிய பபிள் வீச விரும்புகிறேன். இது சிறப்பாக இருக்கும். நீங்கள் பார்வீர்கள். இல்லை இல்லை, ஓ, நான் ஊதியுள்ள இந்த பெரிய கோப்பையை பாருங்கள். துரோகிகளுக்காக வெடிக்க ஈகளில் இருக்கிறது. என்ன? நான் எப்போது உங்களை துரோகம் செய்தேன்? நான் எதுவும் பார்க்க முடியவில்லை. என் பம்பரம் வெடித்து விட்டது. இது அருவருப்பு. நான் முதல்ல இருக்கலாமா? நன்றி. ஓஹோ, எனக்கு ஒரு லாலிபாப் இருக்கு. செம்ம. மூடியை அகற்று. ஐயோ, மன்னிக்கவும் மியா. ஓஹோ, எவ்வளவு சுவையானது. இதுக்குள்ள ஏதோ உள்ளது. அம்மா, உண்மையிலேயா? இந்த பாட்டிலில் என்னிடம் தூள் இருக்கிறது. ஓ, என்னால் விரைவில் அது முயற்சிக்க வேண்டும். குழாய்களை தூளில் ஊறவிடு. அப்படியே செய்திடு. முயற்சி செய். இது ருசியாக இருக்கிறது. இது எனக்கு பிடித்தமானது. மிகவும் நல்லது. நீங்கள் ஒரு குழந்தையை போல் தெரிகிறீர்கள். சரி, என் குளோச்சையை திறப்போம். வாவ், எனக்கு சுவையான பேபிள் கடிகாரம் கிடைத்துள்ளது. இதை போசுவாடி புரியாததை கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு பூர்வப்பட்டு கண்ணாடி விரும்புவேன். புத்தம் புதியது வேறு. எல்லாவற்றையும் நான் சாப்பிட போகிறேன். இப்போது ப்ரௌன் நல்லது. முடிவடைய இருக்கிறது. புகைப்படுகை மிகவும் நீளமாக உள்ளது. அது என்ன? நீ தான் வேலை செய்கிறாயா? ஈ, ஓச், என்ன செய்தாய்? அங்கேயோ. மன்னிக்கவும் ஜேன், உன் பபிள்கம் என் கொம்பு சிரசில் உள்ளது. கெட்டது. என் லாலிபாப் என்னை காப்பாற்றும். நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? என்ன ஒரு அழகு அங்கே. ஓ, இன்னைக்கு என்ன அருமையான நாள். நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன். ஹலோ பாய்ஸ். நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்லை. நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன். குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும். யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? ஓ, அவர் விழுந்து விட்டாரு. சரி, அவரை நான் நேரடியாக தேடிக்கொள்கிறேன். வணக்கம் டான், உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா? உனக்கு அது எப்படி இருக்கிறது? ஆம் ஆம், இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள். உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன். இது உன்னை விரைவில் குணமடைய உதவும். என்ன? ஓ, மனசாட்சியே. மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ள துடைத்து போனேன். நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன். ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள். நிறுத்து. அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய்? இது மருத்துவமனை. பெண்ணே, இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டா. ராபிட்டை எனக்கு கொடுக்க வேண்டும். அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு. உன் பிரச்சனையை பற்றி என்ன? என்ன? விலங்குகளை அனுமதிக்க முடியாதா? நான் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசமான ஸ்டீவியுடன் செய். எனது கையை அது ரொம்ப பற்றி என்ன? இன்ட்ரிகியதா? பலல்லே. Let's freak out. Bye. And let's return to Rainbow. ஆஹா,
அந்த எண்ணம் நான் கண் பார்வையற்றவனாக நடிக்கக்கூடும். அப்பொழுது என் உயிர் தோழன் நாய் ஸ்டீவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும். மொரேஸை பார்க்க வேண்டும். ஓ, எனக்கு தெரியும். ஹலோ. என்ன என்னை ஏன் நிறுத்துகிறாய்? ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா? ஓ ஹா, நீ குரோதை, நீ போகலாம். சரி, அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது. ஓ, என் பந்து. ஓ ஸ்டீவி, இல்லை, கெட்ட பையா. அது சரி ஸ்டீவி, நீ எனக்கு கிடைக்கப் போகிறாய் இப்போது. நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா. ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய்? இதை நீக்க முடியுமா? நானே உன்னை பிடிக்கப் போகிறேன். 4 கால்களுடைய நாய். வா, நிறுத்து. நீ குருட்டு இல்லை என்றால் என்ன? என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெறு. கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும். ஓ, நன்றாக. மாலை வணக்கம். உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது. அவளை பார்க்கட்டுமா? ஓ, ஒரு நிமிடம். அவள் தூங்குகிறாள். ஓ இல்ல, நன்றாக இருக்கிறது. அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது. மன்னிக்கவும், எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடைகிறேன். என் ராஜகுமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா? புரிந்து கொண்டேன். சரி, இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை. ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன். உங்களை எங்கே அனுப்பினார்கள்? ஒரு நிமிடம். ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா? நிறுத்துங்கள். மன்னிக்கவும், நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது. அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள். ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை. நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும். விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை? நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும். என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது. ஓ, இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான். நன்றாக. அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான். நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம். செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார். ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது. சரி, நல்ல பிற்பகல். உங்களை என்ன தொந்தரவு செய்கிறது? வாவ், உங்களின் டூன்களில் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன். ரென்சினியோ, உள்ளே வாருங்கள். நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள்? ஓ, என் தலை வலிக்கிறது. ஹாய் பாட்டி, இது ஒரு குமிழா என்று நினைக்கிறாயா? நீ அதை நம்பினாயா? உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது. அவை என் செல்லப்பிராணிகள், கரப்பான் பூச்சிகள். அவை மிகவும் அழகாக உள்ளன. நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது. அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன. பாட்டி, நீங்கள் எங்கு போகிறீர்கள்? போகவில்லை. அவை தீங்கு விளைவிக்காவற்றே. வணக்கம் செவிலியர். நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன். உங்கள் செல்லப்பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா? என்ன ஒரு கனவு பாடு. இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு வரமாட்டேன். இது கொடூரம். என்ன, செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா? ஆனால் என் மீன்கள் என்ன? நாம் ஏதாவது செய்ய வேண்டும். ஓ சரி, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு. நான் மீன்களை அக்வேரியத்திலிருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன். அப்பொழுது நர்ஸ் மேஜையை கடந்தவர்கள்தான் அதை தாங்க முடியும். அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம். உருவாக்க எந்த முறையை பார்க்க வேண்டும். சென்று விடலாம். ஓ ஹலோ, சுகவீனா இருக்கேன். இது எப்படி இருக்க முடியும்? என்ன ஒரு பயங்கரம். நீங்கள் சீக்கிரம் வார்டுக்கு செல்ல வேண்டும். வணக்கம் தாத்தா, நான் உங்கள் புதிய அறை நண்பன். மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன். எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன். இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது. நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும். ஏய், இந்த தண்ணீருக்கு என்னாச்சு? சுவையானது. நான் உண்மையாகவே அதை குடிக்கப் போகிறேனா? ஓ இல்லை, என்ன ஒரே பயங்கரம். இது உங்களுடையதா? நீங்க எங்க ஜானவரங்கள் கொண்டு வர முடியாது. எவ்வளவு கசப்பு. ஐ தோழி, இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது. நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய். மொத்தம் என்னை எங்கிருந்தாலும் எடுத்து செல்லவா? இப்போ நாங்கள் இருப்பிடம். நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா? ஒரு மறுபடியும் என்னை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். என் செம்பலிமியாவை எடுத்து வராமல் முடியாது. ஓ, அந்த யோசனை. நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை? அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம். ஏ வணக்கம். எனக்கு விலங்குகள் இல்லை. உண்மையில் கார் பற்றி என்ன? நீ என்ன செய்கிறாய்? அட டூ, உன் கைப்பைகள் என்ன? சீஸ். ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய்? துளைகள் உள்ள சீஸ். அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது. சரி, செல்ல மிருகங்கள் இல்லை, நீ செல்லலாம். கியூட். வணக்கம், நான் உங்க புதிய அறை தோழர். சிறிது அமைதியாக இருங்கள். நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும். நீயா? இங்கே உனக்கு சிஸ்டு காத்திருக்கிறது. என்னும் சிஸ்டுக்கு போய் வா. நீர் மிகவும் புத்திசாலி. நீர் தனியாக நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது. சிறந்தது. ஓ, முறை முடிவடைவதா? நிறுத்து. நமக்கு பிறவிகள் கூட இல்லாமல் முடியாது. ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும். நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா?
என்ன நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா? என்ன ஒரு துன்பம்! நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும். என் லிசி எனது நண்பனாக வேண்டும். ஆஹா, எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவிக்கரம் நீட்டுவார். அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும். எனவே நீங்க செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பலை பரிகரிக்கவும், உணவு கடடு எடுத்துக்கொள்ளவும். நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களாம். ஆண்குரியவரே, நீங்க தான். இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு? அது என்ன? ஆஹா, கஞ்சி. என்ன ஒரு அருவருப்பு! நான் சில இனிப்பு உண்பேன். நோயாளிகளை கொண்டு வாருங்கள். நான் காத்திருந்தேன். ஏன் நம்மால் ஊத்தாப்பம் சாப்பிட முடியாது? உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன். நீங்கள் விரைவாக நலம் பெறுவீர்கள். மிக சிறந்த மருந்து. இது என்னுடைய லிஸ்டி. நான் உன்னை மிகவும் மிஸ்ஸாட்டு செய்கிறேன். அது திரவாத சூடாக இருக்கிறது. நிறுத்து. நீ எங்கு போகிறாய்? ஒரு ஆமை? மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை. அது புதிது. சரி, உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும். என்ன? விலங்குகள் அனுமதி இல்லை? ஆனால் என் பாஸ்கல் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும். நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள். நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, அவனை அணிகலங்களுக்கு கீழே மறைக்கலாம். பாஸ்கல், என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு. சரி பையன், ஒரு தொப்பி, டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம். இப்படியா? மிக நல்லது. இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும். நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்கு செய்வோம். மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பநிலை 39.9. ஓ வணக்கம் மிஸ்டர் நர்ஸ். எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை. இப்போ தெளிய உள்வாங்க. உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை, ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர். ஓ ஒரு நிமிஷம். நெல், உங்க தலைவில் ஒரு பச்சிளம் பொறி இருக்குதா? போங்க. எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே. ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வர போறீங்களா?